பர்ஃபெக்ட் கார்ஸ் என்ன வண்டி பார்க்க போனால் ஒரு தரமான ஹோண்டா ஜாஸ் வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல் சிங்கிள் ஓனர் எஸ் மாடல் வண்டி இது. வாங்க வண்டி பார்த்துக்கலாம். வண்டி பார்த்தா ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. நம்ம வண்டி ஆக்சுவலி இப்போ தான் ஒரு 1 ஹவர் கூட வந்துச்சு. நம்ம ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணல. கொஞ்சம் இருட்டில் தெரியுங்க உங்களுக்கு வண்டி உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க. அந்த தெளிவாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஒரு எஸ் மாடல் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஆனால் மேனுவல் கீர் பாக்ஸ் தான். ஏபிஎஸ், ஏர் பேக்கு, அலாய் வீலு, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே இருட்டாயிருச்சு. இப்போ நான் எடுக்கும்போதே மணி 6:30 எல்லாம் கொஞ்சம் கிரெயின்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. ஒரு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஆயில் ஸ்விட்ச் கூட பண்ண வேண்டியது இல்லைங்க. எல்லாமே ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒரு 3000 கழிச்சு நீங்கள் ஆயில் மாற்றினா போதும். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். நிறைய பேர் கிலோமீட்டர் என்னன்னு எல்லா வண்டி கேட்பீங்க. நம்ம லோ பட்ஜெட் நீங்கள் கிலோமீட்டர் சொல்ல முடியாமல் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் 1,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம அது மேக்ஸிமம் செக் பண்ணல. ஆனால் வண்டி ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. அதாவது நம்ம சொல்ல போகிற பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லிட முடியாது. இது வரைக்கும் பெயிண்ட் டச்சப் ஆகலை. இனிமேல் நம்ம தான் அதை பண்ண போகிறோம். பேக் கார்னர் ஒரு சின்ன டச்சப்பு, ஃப்ரண்ட் பம்பரில் ஒரு சின்ன டச்சப் இருக்குது. 2 தான் பண்ண போகிறோம். வேறு வண்டியில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. கொஞ்சம் இருட்டானங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் கிரெயின்ஸ் வந்த மாதிரி தெரியும். ஆனால் வண்டி உண்மையாக ரொம்ப தரமாக இருக்குங்க. கிளாஸாக இருக்குது வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் மைலேஜ் 20 ஜாஸ்தினா 20 வரைக்கும் அப்படி இப்படிம்பாங்க. இந்த வண்டி ஆக்சுவல் மைலேஜ்னால் லோக்கலுக்கு வந்து 16 கிடைக்கும். லாங்குக்கு வந்து கேரண்டியாக 18 வரைக்கும் நானே ஓட்டி பார்த்துருக்கேன். இந்த வண்டியில் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான். ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் போடணும். அது நான் ஒரு நாள் டைம் கொடுத்து போயினா இப்போ தான் ஒரு 1 ஹவர் தான் வண்டி எடுத்தோம். ஒரு நாள் டைம் கொடுத்து நாளைக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருவோம். இந்த வண்டி பார்த்தா 2012 சிங்கிள் ஓனர், பேப்பர் 27 வரை கரண்ட்டில் இருக்குது. அது பியூர் பெட்ரோல் வண்டி தான். 2,35,000 கொடுத்து ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு ஃபிக்ஸட் ரேட் தான். அந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. லோன் வேணும் நினைக்கிறேன். ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். பேங்க்கில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஸ்ரீராம்லாம் பண்ணுறாங்க. நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 60 ரூபா to 65 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி வண்டியில் ஒரு 100 ரூபா கூட வேலை எடுத்தால் அப்படியே ஒரு 3000 ஓட்டிட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு ஜெனரல் செக்கப்பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தெளிவாக இருக்கும். டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. அதே மாதிரி ரேட் உங்களுக்கு எப்போ சொல்ல வேண்டியதில்லை. பர்ஃபெக்டாக தான் ஃபிக்ஸட் ரேட் தான். ரேட்டில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. ஒரே வேலை தான். நன்றி, வணக்கம்.